திரு அக்னீஸ்வரன், இங்க பாஜக ஆர்எஸ்எஸோடு அதிமுகவையும் சேர்க்கிறார். திராவிட இயக்கங்கள் அல்லாத நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறாரு. அதுல அதிமுகவையும் குறிப்பிட்டு சொல்றாரு திரு திருமாவளவன். எப்படி பார்க்குறீங்க சார்? இங்க தலைப்பு என்ன வச்சிருக்கிறீங்கன்னா, அதிமுக இவங்க இந்த கட்சிகள்லாம் திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்கிறதுக்கு சதி செய்கிறாங்க. அது ஆதாரமா அரசியலான்னு கேட்குறீங்க. அது ஆதாரமற்ற அரசியலாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் திரு சிந்தனை செல்வன், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அண்ணன் அவர்கள், இவங்க 3 பேரும் 30 ஆண்டுகளாக பயணிக்கிறார்கள். ஆனால் ஒரே ஆண்டு 1 வருஷம்தான் ஆச்சு. அவருக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி. அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, இல்லை அதில் எந்த விதமான கிரிமினல் இன்டிமேஷன் இல்லை அப்படிங்கிறார். சரி, அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்குத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இது ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த எல்லா விஷயத்தையும் மடைமாற்றம் செய்வதற்குத்தான் இந்த சதி அப்படின்ற வார்த்தையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் பயன்படுத்தி இருப்பதாக நான் பார்க்குறேன். ஒன்று, நான் இப்போ சொல்லவா எது சதின்னு சொல்லி? கலைஞர் அவர்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு 6 சீட்டு தான் கொடுத்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியாது இல்லையா? விளக்கம் சொல்லிடுறாங்க. எந்த காரணத்திற்காக நாங்க அதுல அங்க சமரசம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தை தான் சொல்லிட்டாங்களே. அப்ப சமரசம் என்றால் சமரச சதியா இது? உங்க கட்சிக்கு செய்கிற சதியா இது? என்ன சார் இது? இது ஒண்ணு. அடுத்த ஒரு விஷயம் பாருங்களேன், மது ஒழிப்பு மாநாடு. இந்த மது ஒழிப்பு மாநாடு மத்திய அரசாங்கம் 50,000 கோடி திட்டமிட்டு நிர்ணயித்து இலக்கு வைத்து நடத்துகிறது இல்லை. அப்ப நீங்க நடத்துறது மது ஒழிப்பு மாநாடு மாநில அரசை எதிர்த்து, மதுபான ஆயத்தீர்வை எதிர்த்து நடத்துறீங்க. அதுக்கு யாரை எதிர்த்து நடத்த போறீங்களோ அவங்களே நாங்களும் கலந்துக்கிறோங்கிறாங்க. இல்ல, இப்ப மது ஒழிப்பு மாநாடு தொடர்பான மத்திய அரசு காரணம் இல்லன்னு சொல்றதுனால ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அழைப்பிலேயே அவங்க அந்த 2 கோரிக்கைகளை தெளிவுபடுத்துறாங்க. மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கைகள்லாம், மாநில அரசுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் அப்படின்னு அந்த அழைப்பிலேயே தெளிவுபடுத்தி தான் அந்த அழைப்பையே விடுத்திருக்காங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கோரிக்கைகள் 2 ஆண்டுகளை ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளை ஏன் வைக்கல? மரக்கணத்தில் 23 பேர் செத்தாங்க, அப்ப 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்ப நீங்க நடத்தி இருந்தா கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல 68 பேர் சாகாம இருந்திருப்பாங்களே, அப்பயே நடத்தி இருக்கலாமே. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை எதிர்த்து தான் நம்முடைய கூட்டணி கட்சி நடத்த போது, விடுதலை சிறுத்தைகள் நடத்த போறாங்க. அதுல நாங்களே பங்கேற்றுட்டா மாமியா மருமக சண்டையில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா பஞ்சாயத்துதாரர் போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல, நீதிமன்றத்துக்கு வராதுல அந்த வழக்கு. அது மாதிரி நாங்களே வந்துடுறோம்னு சொல்லி வந்துட்டாங்க. இது விடுதலை சிறுத்தைக்கு திமுக செய்யக்கூடிய சதி. ஆகவே இங்க நடப்பது இந்த சதிகளை எல்லாம் விட்டுட்டு, இல்ல எங்களை நாங்க ஆரம்பத்தில் மது ஒழிப்பு கொள்கை பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதுல அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ மாற்று கருத்து இருக்கா? இங்க சதி பத்தி தான் பேச்சு. மது ஒழிப்பு கொள்கையை பத்தி நம்ம மது ஒழிப்பு மாநாடு தானே, அதைத்தான் கேட்கிறேன். மத்திய அரசு மது ஒழிப்பு கொள்கையா, மாநில அரசு ஆயத்தீர்வை விளக்கம் சொல்லிட்டேன். 2 மத்திய அரசு கொள்கைகளுக்கு என்னென்னலாம் நீங்க தடை செய்யணும்ங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, மாநில அரசு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே. விளக்கங்கள் எல்லாம் ஓகே, செயல்பாட்டுக்கு வருகிற போது எங்களை எதிர்த்தா நீங்கள் மாநாடு நடத்தீர்கள், நாங்களே வந்து அங்கே பேசுகிறோம், முடிஞ்சு போச்சுல, உங்களுடைய பர்பஸ் சால்வ் ஆகாதுல. இது இப்போ இந்த கொள்கைகள் எல்லாமே நீங்க பிடித்த கொள்கையில் உற்றோடு உறுதுணையோடு இருக்கின்றீர்கள். ஈழத்தமிழர் விஷயத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தில் 28 நாள் போராட்டம் நாங்கள் நடத்தினோம். அந்த போராட்டத்திலையும் தமிழ்நாட்டினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பேசினார். அது எல்லாம் சரி. அதே மாதிரி இங்க 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சொத்து வரி உயர்த்திருக்க, மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் உயர்ந்திருக்கு, அதற்காக விடுதலை சிறுத்தைகள் களம் இறங்கி போராடியது உண்டா?
அப்ப மது ஒழிப்புக்கு மட்டும் இருக்குன்னா இல்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாட் ஃபார் an எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. இது தேர்தலுக்காக அல்ல. சரி, தேர்தலுக்காக அல்ல. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கும் போது இது மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொன்னாரு. இப்ப திமுக தன்னுடைய பங்கேற்பாளர்களை அனுப்பி அந்த மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா? நம்ம என்ன தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்துறோம். தேர்தலுக்காக அல்ல அப்படின்னாலே ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்காக தானே பயணிக்கும். அந்த திட்டமிடல் இல்லைனாலே நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அந்த நோக்கம் வரும்ல. ஆக இங்க நடக்கிறது இவர்களுக்குள் இருக்கக்கூடிய விமர்சனங்களை தவிர்த்து விட்டு ஓராண்டு காலமே ஆன ஒருவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அனுமதியோடு அவர் பேச சொல்லி அதற்கு பதிலளிக்காமல் அதற்கு அதை உட்கட்சி ஜனநாயகம்ங்கிறாங்க. எங்க கட்சியில ஒருத்தருக்கு பதவி கொடுக்கிறதோ அல்ல அவர் பேசக்கூடிய கருத்தை அவரை பேச வைக்கிறதோ கருத்து சுதந்திரம் உட்கட்சி ஜனநாயகம் சொல்றாங்க. அந்த விவாதத்துல நண்பர் சூர்யா கூட சொன்னாரு. நான் அது 2 முறை கேட்டேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, திரு ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு வன்னியரசு துணை பொதுச் செயலாளர், திரு சிந்தனை செல்வன் இவர்கள்லாம் ஒருபோதும் அந்த மாதிரி அவர்கள் என்ன வார்த்தை பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு தெரியும். அப்படி ஒருபோதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் பேசுவார்கள். அப்ப ஆதவ அர்ஜுன் மட்டும் கட்டுப்பாட்டை மீறி பேசுறாரா? திரு ராசா முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினாரே, அவருடைய பேச்சுக்கும் திரு திருமாவளவன் அவர்களுடைய கொள்கைக்கும் முரண்பாடு இருக்குன்னாரே. அதை பத்தி நீங்க இந்த விவாதத்தில் சொல்லியிருக்கலாமே. திரு ராசா அவர்கள் பேசிய கருத்து ஏற்புக்கூடியதல்ல, ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்து சரிதான் அப்படின்னு எந்த இடத்துலயும் வரவே இல்லையே. இப்ப நடக்கிற பிரச்சனைய ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்துக்கள் சரியா தவறா, அது விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையாக இருக்கிறதா இல்லையா, இதற்கு பதில் கிடைக்காமல் எல்லா கட்சி நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் சதி செய்து எல்லா கட்சியும் மோசம் அப்படின்னு சொன்னா இது என்ன தேர்தல் யுக்தி என்று தெரியவில்லை. சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிட்டு திரு ஜென்ராம், இங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்ததிலிருந்து நம்முடைய நியூஸ் 18 நேர்காணல்ல விளக்கம் அளித்த வரைக்கும் திருமாவளவன் இந்த விவகாரத்தை கையாண்ட விதத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைத்ததாக வந்ததும், அதுக்கப்புறம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாமானிய மனிதன் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது, அந்த பிரச்சனை அதையெல்லாம் அந்த முழக்கத்தை எல்லாம் முன் வச்சு பேசினது, அதில் ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகளையும் முதலமைச்சரை பார்த்ததுக்கு அடுத்த நிமிஷமே அதை முற்றுப்புள்ளி வைத்தது அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு எந்த விதமான நெருடலும் இல்லை. அதற்கு பிறகு நேற்று கார்த்திகை செல்வனோட அவர் பேசிய நேர்காணல் வரைக்கும் அதில் பேசும்போது அவர் பல விஷயங்களை கிளியர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் துணை பொதுச் செயலாளர் ஒருவருடைய பேச்சு கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்துருக்குது. அவர் சொல்கிறது ரைட்டு, அதாவது எங்களுடைய கட்சியில் எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க, ஆனால் இறுதி முடிவாக நான் என்ன சொல்கிறேன் என்பது தான் முக்கியம், அதுதான் எல்லாரும் செயல்படுத்துவார்கள். அதனால இன்னொருவர் பேசியதுக்காக உடனடியாக யாரும் அதை சீரியஸாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அந்த சுதந்திரமாக பேசக்கூடியவர்கள் கட்சியினுடைய அமைப்புகளுக்குள்ள பேசினாங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவெளியில கூட இருக்கிறவங்களை அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்தும் விதமாக அல்லது அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசினாங்கன்னா அது அவர்களுடைய பேச்சுரிமை அப்படின்னு கடந்து போக இயலாது.